இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நீட் தேர்வை ஆன்லைன் மூலம் நடத்தலாம் என மத்திய அரசு பரிந்துரைத்திருக்கும் நிலையில் இதுகுறித்து மருத்துவர் நந்தகுமாரோடு நமது செய்தியாளர் பாரதி நடத்திய கலந்துரையாடலை 5 நிமிட பேட்டியில் பார்க்கலாம். நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாடு எதிர்த்தாலுமே நம்ம அது இம்ப்ளிமெண்ட்லேயே இருக்குது. இப்போ மத்திய அரசு ஒரு முக்கியமான மாற்றத்தை இந்த எக்ஸாம் முறையில் கொண்டு வராங்க. அது என்ன மாற்றம்? நீட் எக்ஸாம் இந்த முறை என்னென்னா ஆன்லைனில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு பரிந்துரை செஞ்சுருக்கு. அதுக்காக ஒன்றிய அரசோட சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்டலாம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு அவங்களும் ஆல்மோஸ்ட் இது நடக்கும் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முறை இல்லைனாலும் கண்டிப்பாக அடுத்த முறை நீட் எக்ஸாம் ஆன்லைனில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வரதுனால இந்த பேப்பர் கரெக்ஷனோ இல்லை இந்த பேப்பர் லீக் ஆகுறதோ இந்த பிரச்சனையெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலாக இந்த முறை இந்த ஆன்லைன் கொண்டு வரத்துக்கான முக்கிய காரணமே போன முறை நடந்த அந்த பேப்பர் லீக் ஆனது இல்லை அதில் நடந்த குழப்பங்களையும் குளறுபடிகளையும் சரி செய்ய தான் இதை நாங்கள் கொண்டு வரோன்றது தான் அவங்களோட முதல் இதுவாக இருக்குது. பட் இதனால் வர பாதிப்புகள் அப்படின்னா ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கம்பேரிசன் வெளில போய் கம்பேர் பண்ணோன்னா நீட் யூஜி நீட் பிஜி, அதாவது மருத்துவம் சேர்வதற்காக எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு மாணவர்கள் எழுதுறது தான் நீட் யூஜி. மருத்துவர்கள் முதுநிலை மருத்துவத்தை சேரத்துக்காக எழுதுறது நீட் பிஜி. ஸோ நீட் பிஜி வருஷத்துக்கு இந்த வருஷம் எழுதுனது 2,36,000 பேர் எழுதியிருந்தாங்க. ஸோ அது ஆன்லைன் தான். அது நீண்ட காலமாகவே ஆன்லைனில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு நீங்கள் சென்டர்ஸே அவங்களுக்கு கேட்குற இடத்துல கிடைக்காது. நீங்கள் அதோட பேட்டர்ன் எப்படி நடந்ததுன்னா, நீங்கள் 4 சென்டர் செலக்ட் பண்ணணும். அந்த 4 சென்டரில் ஒரு சென்டர் கொடுப்பாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் தி மருத்துவர்களுக்கு தமிழ்நாட்டு மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் கிடையாது. வெவ்வேறு மாநிலத்தில் தான் போய் எழுதிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 24 லட்சம் பேர் எழுதுகிற ஒரு எக்ஸாமுக்கு இவங்க சென்டர்ஸ் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது முதல் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ திரும்பவும் நம்ம தமிழ்நாடு மாணவர்களை வேறு மாநிலத்துக்கு திரும்ப ட்ராவல் பண்ணனா அவங்களால எக்ஸாமில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? அடுத்த பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்னன்னா, நீங்கள் நகர்ப்புறத்தில் இருக்க மாணவர்கள் கம்ப்யூட்டருக்கு எக்ஸ்போஸ் ஆனவங்க எழுதிடுவாங்க. நான் இது தமிழ்நாடுனே இல்லை, மற்ற மாநிலத்தில் இருக்க கிராமப்புற மாணவர்கள் எத்தனை பேர் கம்ப்யூட்டரைஸ்டு எக்ஸாமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க இந்த எக்ஸாமை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ட்ரைனிங், எப்படியாப்பட்ட ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு ப்ராப்பர் ஷேப்பும் இல்லாமல் இதுக்குள்ளே போகிறது சரியாக இருக்குமான்றது பெரிய கேள்விக்குறி. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீட் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ 2வது வருஷம் 3வது வருஷம்லாம் நீட்டை ரிப்பீட் பண்ணுற மாணவர்கள் பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ இந்த எக்ஸாமை பேப்பர் அண்ட் பென் எக்ஸாமை எழுதி பழகப்பட்டவங்க இப்போ புதுசாக ஆன்லைனில் வரும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இன்னும் அதிகமாகும். அதை அவங்க எதிர்கொள்கிற விதமும் ரொம்ப கடினமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் கம்ப்யூட்டர் ஒரு முழுமையாக கல்வி வளாகங்களுக்குள்ளே இன்னும் வரல. கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்க முழுக்க அது படிப்புக்காக இன்னும் பயன்படுத்த வரல. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டெக்னிக்காலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி அந்த வேகமும் அதில் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ரொம்ப அக்யூரேசி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. கரெக்டாக 9 மணிக்கு ஆரம்பிக்கும், கரெக்டாக 12 மணிக்கு முடியும். அப்படின்னா இவங்க பெண்ணில் எழுதி பழக்கப்பட்ட இந்த மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு தட்டச்சில் ரொம்ப வேகமாக இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது இங்கேயும் ஒரு உயர்தட்டு மாணவர்கள் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை இது உருவாக்குமா? அப்புறம் இதில் திருப்பியும் இந்த மாதிரியான ஸ்கேம் நடக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லையா? நீங்கள் ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இதுலேயும் ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு தான். ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் திரும்பவும் பேப்பர் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. வாய்ப்புகள் இருக்குது. பேப்பர் அண்ட் பென் எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் பண்ணோம், லட்சக்கணக்கான கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணும்போது அங்கேருந்து லீக் ஆகலாம், இல்லை அது இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அப்போ லீக் ஆகலாம், இல்லை ஒரு சென்டர்லேருந்து ஒவ்வொருத்தர் மூலமாக போகும்போது லீக் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி லீக் ஆகிறதுக்கான வசதிகள் பென் அண்ட் பேப்பர் எக்ஸாமில் நிறைய இருக்குது. பட் இந்த எக்ஸாமில் இந்த மாதிரியான லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படுகிறதே தவிர்த்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இந்த குறைபாடுகள்லாம் சரி பண்ணாமல் இது அமலுக்கு வந்ததுன்னா திரும்பவும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மாணவர்கள்கிட்ட தான் ஏற்படுத்தும். நீங்கள் கேட்ட மாதிரி
ஆன்லைனில் எழுதி பழக்கப்படாத ஒரு மாணவனை நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுத வச்சிங்கன்னா அது அவனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க, கரெக்டான டைம் ஜோனில் முடிஞ்சிடும். 9 மணிக்கு ஆரம்பிக்கும், 12 மணினா டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவே வந்து மாணவர்கள் மேலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். அவனுக்கு பீஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுறதா இல்லை இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதா? ஒன்று நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண கற்றுக் கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் கொண்டு வர்றது நியாயம். எதுவுமே பண்ணாமல் இதெல்லாம் கொண்டு வர்றது வந்து மறுபடியும் மாணவர்கள் மேலேயும் பெற்றோர்கள் மேலேயும் இது திணிக்க தான் படுகிறது. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.